நரைன்னு இருக்கு. இந்த நரை அப்படி, இந்த நரைக்கு இந்த நரைக்கு என்ன வித்தியாசம்? இந்த நரை அப்படிங்கிறது வெண்மையர், வெண்மையர். இந்த நரைங்கிறது தேன். தேன். ஆமா. தேனை தலையில தடவை முடி நரைக்குமா? நரைக்கும். முடி யார் நரைச்சிரும். சொன்னது? யார் சொன்னது? நரைக்காது. அதாவது தேனை தலையில தவிடலாம் முடி நரைக்கும் சொல்றாங்கல்ல, யார் சொன்னது? என்ன பண்ணிவிட்டாங்க, நரை என்பது தேன் என்று பொருள் வரும். நரை என்றால் தேன் என்பதை இந்த நரைக்கு கொண்டாட்டாங்க. நரை என்றால் தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை இந்த நரைக்கு பயன்படுத்தி விட்டார்கள். அப்ப நரை என்றால் தலையில தேனை தவிர முடி நரைச்சு போயிடும் அப்படிங்கிறது இங்க கொண்டாட்டாங்க வெண்மையை. அப்ப நரை என்றாலே தேன்கிற பொருள் பிடிக்கும், இந்த நரை என்றாலே வெண்மையை. நரைத்தல், நரைத்தல், நரைத்தல் அப்படின்னா முடியானது வெள்ளை நிறமாக மாறுதல், வயதான தோற்றத்துக்கு அடிக்கோல் இடுதல், வயதான தோற்றத்துக்கு அடிக்கோல் இடுதல். ஆனா என்னைக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் முடி நரைக்கத்தான் போகுது, அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதுல ஒன்றும் யாரும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் முடி நரைக்கத்தான் போகுது. கூன் விழுந்து முதுகெலும்பு ஒடிந்த போச்சு, குண்டுப்பல் எல்லாமே கொட்டி போச்சு, ஏன் விழுந்தா இந்த நாள் கேட்டாலும் போச்சு, யமதர்மன் என்னைக்கு பாச வீச்சு, நாட்டு நரம்பு அத்தலைக்கு தளர்ந்து போச்சு, நலவெங்கோ பார்க்கிறான் ஓடி போச்சு. இப்படி ஏகப்பட்ட சொற்கள் வருகின்ற பொழுது அந்த முடியானது ஒரு கட்டத்துல ஒண்ணு கொட்டும், இல்லாட்டி நரைக்கும், ஏதோ நடக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் முதுமை அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்று, வந்துதான் தீரும், சந்தித்துதான் தீரது. தத்தக்க புத்தக்க 4 காலு, தாண்டி நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகையில 10 கால் சொல்றாங்க. அதானங்க உண்மையும் கூட. தத்தக்க பத்தக்க 4 கால்ல 4 காலம் நடக்கிறீங்க, தானே நடக்கையில 2 காலு, சூப்பரா நடக்கிற, உச்சி வெளுக்கையில 3 காலு. இந்த முடி நரைச்சு போகின்ற பொழுது நீ ஊன்றுகோல் என்று ஒரு அற்புதமான தூண்டுகோலை வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஊருக்கு போகல 10 கால், நீ மட்டும் நீண்டு இருப்பாய். இவர் 2 காலுக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 4, 4 2 8, 8 2 10, தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கல 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போயில 10 கால். அப்ப நரை, நரை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை வருகின்ற பொழுது, நரை என்றாலே தேன், நரை உச்சரிக்கணும், நரை அப்படின்னா தேன், நரை, வெண்மயிர். சில பேர் மயிர் என்று சொல்லும்போது கெட்ட கெட்ட வார்த்தை ஆக்கி விட்டாங்க. மயிர் என்று சொல்லக்கூடியது அழகான தமிழ் சொல். மயிர் என்று சொல்லக்கூடியது அழகான தமிழ் சொல். இதை நம்ம கெட்ட வார்த்தை சொல்லி பயன்படுத்திட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மயிரிழையில் தப்பினான் அப்படிங்கிறான், மயிரிழையில், மயிரிழையில் தப்பினான் அப்படிங்கிற சில கெட்ட வார்த்தை போடா மயிர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லலாமா? அப்படி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா மயிர் என்பது அழகான தமிழ் சொல். இது என்ன பண்ணிட்டாங்க, கெட்ட வார்த்தையாக உருவாக்கி விட்டார்கள். இப்போ மயிரிழையில் தப்பினால அந்த முடி இருக்கு பார்த்தீங்களா, ஒரே முடிய வரல வருது, வரல, இங்கே இருக்க முடியும். அப்ப மயிரிழையில் தப்பினான் அப்படின்னா அந்த மெல்லியா இருக்கு. அப்போ நூல் இடை இப்ப பாருங்களேன், இப்போ 2 பேருந்து அப்படியே அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே அவ்வளவுதான், ஒரு செகண்ட், ஒரு 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 நூல் இலை, ஒரு மயிரிழையில் தப்பினான். அப்ப அந்த மயிரிழையத்தை சொல்றது, இப்போ மயிரிழைன்னு சொல்லி அழகான தமிழ் சொல்றாங்க. அது மாதிரி நூலிலைன்னு சொல்லுவாங்க, நூலிலை, நூலிலை, நூலிலையில் தப்பினார் சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில மயிர் என்றாலே அழகான தமிழ் சொல். இதை அழகாக பயன்படுத்தலாம். மயிர் வெட்ட செல்கிறேன் அழகா சொல்லலாம், முடி வெட்ட போறேன். இந்த முடின்னு எந்த நம்ம பேர் வந்துச்சு, இந்த முடின்னு ஏன் பேர் வச்சு கொடுத்தான், ஏன் பேர் வச்சு? அத்தோட முடி, இதோட முடியுது. இந்த முடி, இந்த முடியானது ஒரு கட்டத்தில் முடியும். அது இந்த முடியானது வயிறுக்குங்கிற சொன்னாப்லைங்க, வருவதையெல்லாம் இருக்க வைப்பதால் அதன் பேர் வயிறு. முடி அதோட முடி, அதோட முடிவதால் அதன் பேர் முடி. வருவதையெல்லாம் தங்க வைப்பதால் இதுக்கு வயிறு என்ற பெயர் இருந்தது. வயிறு முடித்து இந்த முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இந்த இலக்கா போச்சு இருக்கா.
இதுல 1008 விளக்கங்கள் சொல்லுவாங்க. இந்த இந்த எண்ணெய் தேய்க்க வேண்டுமா, அந்த எண்ணெய் தேய்த்து பாருங்கள், இந்த எண்ணெய் தேய்த்து பாருங்கள். முடி வளர்க்கணும்னு சொல்லியே பல காடுகளில் மருத்துவமனைகள் வந்துருச்சு கிடைக்கும் இப்போ. அரிய மூலிகை. முடி வளர்க்கணும். ஆமா, ஆமா. முடி வளர்க்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட தைலங்கள்லாம் வந்துருச்சு இப்போ. அதெல்லாம் எப்படிங்கிறது, கொட்டினதானுங்க. அது இடத்துல முடி எப்படி வளரும்? அதாவது பொய் சொல்லலாம், ஓவரா பொய் சொல்லக்கூடாதுல்ல. நம்ப வைக்கலாம், அதுக்காக ஓவரா நம்ப வைக்க கூடாது. ஒரு சில இடங்கள்ல முடிய என்ன செய்யறாங்க, நட்டு வச்சுக்கிறாங்க. அது கூட விஞ்ஞான முறைப்படி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தைலம் மூலமாக ஒரு வழுக்கை தலையில முடி வளர வைப்பது என்பது சாத்தியம் இல்லாத போல எனக்கு தோன்றுகிறது. எனக்கு தோன்றுகிறது. இல்ல, நான் அப்படி பார்க்க போனா எத்தனையோ ரஜினிகாந்த் ஐயா இருக்காங்க, சத்யராஜ் ஐயா இருக்காங்க. அவர்கிட்ட இல்லாத பணமா காசா அவங்க செஞ்ச நினைத்த இயற்கையான கொண்டாந்து இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, அவர்களே நம்பிக்கைப்படவே. அப்ப அவர்களுக்கு தேவையில்லாமல் இருக்காது. முடி வளர்தல் அப்படிங்கிறது இயற்கையில ஒன்றுதான், இயற்கையாக இருக்கக்கூடியது. இயற்கையில ஒன்று என்ன செய்யக்கூடாது, கொட்டுன பல்ல மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இந்த பல்லு இருக்குல்ல, கீழே விழுகுது, மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. அதே பல்ல ஒட்ட வைக்க முடியாது. செயற்கை பல்ல வைக்கலாம். இயற்கை இயற்கை தான். இயற்கையை மீறி செல்லுகின்ற பொழுது பல அசம்பாவிதங்களை நம்ம சந்திக்க நேரிடும். அதை மகிழ்நிலையில், மகிழ் அப்படிங்கிறது ஒரு அழகான தமிழ் சொல். அதை அழகாக பயன்படுத்தலாம். சரிங்களா? தலையின் எழுந்த மயிரணையர் மாந்தர்கம். குரல் வருதுல்ல, என்ன குரல் சொல்லுங்க. குரல் மட்டும் சொல்லிடுறேன். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. ஆஹா, அருமை அருமை. ஒருவர் அந்த நிலையிலிருந்து தாழ்ந்துட்டார்னா மயிருக்கு சமம், தலையிலிருந்து விழுந்த மயிர். அருமை அருமை. சரி, வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.